என் அன்பு மகனே, மகளே, புதிய வருடத்தில் இன்னும் நல்லா ஆராதிக்க போகிறோம். நமக்கு நேரம் போய்கிட்டே இருக்கு. உன்னை இம்மட்டும் காத்தது யாருன்னு சொல்லி மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. என் சுய பலன், என் சுய ஞானம்னு சொல்லாத. நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சதுன்னு சொல்லாத. உபாகமம் 8 சொல்லுது, உனக்கு சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு பலன் கொடுத்தவரே கத்த. நீ உழைக்கிறதுக்கு பலன் கொடுத்தவரே கத்த. நீ வாகனத்தை ஓட்ட பலன் கொடுத்தவரே கத்த. நீ வேலைக்கு போக உனக்கு பலன் கொடுத்தவரே கத்த. உன் குடும்பத்தை நடத்த ஞானத்தை கொடுத்தவரே கத்த. உன் குடும்பத்தை இம்மட்டும் வேலி அடைத்து பாதுகாத்தவரே கத்த. எல்லாவற்றுக்கும் நல்ல சத்தமாக கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே உட்காரலாமா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரோம். நமக்கு நேரம் போயிட்டே இருக்கு. இப்பொழுதும் பிரதர் தீபன் அவர்கள் வந்து பழைய வருட செய்தியை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிடங்கள் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. அல்லது தலைகளை தாழ்த்துவோம். பரலோக பிதாவே, உங்கள் கரங்களை தாழ்த்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி அப்பாண்டவரே செய்தியை கேட்பதற்கு எங்களை ஒரு குடும்பமாய் உம்முடைய பாதத்திற்கு கொண்டு வந்தீங்களே, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வருஷத்தை நாம் முடிக்கும் பொழுதும், இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம நுழையும் பொழுதும் ஒரு காரியத்தை நம்ம மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணும். நியூ இயர் மற்றவர்களுக்கு ஒரு செலப்ரேஷனாக, தேவனை அறியாதவர்களுக்கு அது ஒரு செலப்ரேஷன் போல் மற்றவர்கள் நினச்சிக்கிட்டாலும், நமக்கு அது செலப்ரேஷன் அப்படின்றத விட கமிட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். கமிட்மெண்ட். நமக்கு செலப்ரேஷன் ஓகே, பட் செலப்ரேஷனுக்கும் ஒரு ஸ்டெப்பு மேலே நியூ இயர் நமக்கு கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் அப்படின்னா தேவனோடு புது வருஷத்தில் நாம் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை தான் கமிட்மெண்ட். இந்த புது வருஷத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வர போகிறாரு. இந்த வருஷம் முழுக்க நடத்தினார். ஒரு நியூ இயர்க்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போக போகிறாரு. ஆண்டவருக்கு இந்த கடந்த இந்த ஒரு வருட காலமாக ஜனவரி 1 தொடங்கி இன்றைக்கி 31 2025 எட்ஜுக்கு வந்திருக்கிறோம். இந்த 1 இயரில் என் தேவனுக்கு நான் கடந்த நியூ இயர் சர்வீஸில் என் ஆண்டவருக்கு நான் கொடுத்த கமிட்மெண்ட், அவருக்கு அப்பா நான் இப்படிலாம் வாழ்வேன், இப்படிலாம் செய்வேன், இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இங்கே நம்ம ஒப்பு கொடுத்துட்டு போனது தான் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டில் நாம் எந்த அளவுக்கு இந்த வருஷத்தை முடிக்கிறப்போ இருக்கிறோம் அப்படின்றத ஒரு செகண்ட் நம்ம திங்க் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யோவான் 17வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். ஒரு முக்கியமான காரியத்தை கடகடன் வாசித்து நம்ம ஆராதனைக்குள்ளே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த பழைய வருட செய்திக்காக கர்த்தர் பாதத்தில் நான் வெயிட் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கர்த்தர் ஒரு அழுத்தமாக எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை யோவான் 17வது அதிகாரத்தில் 20லேருந்தே வாசிக்கலாம். 20வது வசனத்தை பைபிள் வச்சுக்கோங்க, எல்லாரும் வைத்துக் கொள்ளுங்க. ப்ளீஸ் திருப்புங்க, அப்படியே வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். 21வது வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். 22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இந்த 21, 22 இந்த 2 வசனங்களை நீங்கள் தெளிவாக வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எஸ், எத்தனை தடவை வருது பாருங்கள். 21வது வசனத்திலேயே 2 முறை, 22வது வசனத்தில் 2 முறை. இன்றைக்கி இந்த 2025 ஜனவரி தொடங்கி இந்த நேரம் வரைக்கும் என் ஃபேமிலியோடு நான் ஒன்றாக இருந்தேனா? இந்த ஒன்றாக இருத்தல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா யூனிட்டி, ஐக்கியம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். என் ஃபேமிலியோட நான் ஒன்றா ஐக்கியப்பட்டு இருந்தேனா இந்த வருஷத்தில்? நான் சொல்கிறது சில மனஸ்தாபங்கள் வரும், ஃபேமிலி லைஃப்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் வரும். நான் அதை சொல்லலை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க ஒரு மனது நமக்கு இந்த வருஷம் மெயின்டைன் ஆச்சா? நம்ம ஆளுக்கு ஒரு சைடு அங்கேயும் இங்கேயுமா பலவீனப்பட்டாலும் இந்த வருஷத்தில்
என் கணவனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு மனம் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. என் அப்பா அம்மாவுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு மனம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்ததா சபையோடு எனக்கு ஒரு மனம், ஒரு ஐக்கியம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே இந்த வருஷத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். பட் இந்த ஒரு வருஷத்தில் சபையோடு எனக்கு இருந்த ஐக்கியத்தில் சம்திங் ராங். குடும்பத்தில் எனக்கும் என் கணவனுக்கும் இருந்த ஐக்கியத்தில் சம்திங் ராங். என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற ஐக்கியத்தில் சம்திங் ராங் அப்படின்னா இந்த வருஷத்தில் பிசாசு நம்ம குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நுழைஞ்சி கொஞ்சம் பாதிப்புகளை உண்டு பண்ணியிருக்கிறான்றது தான் உண்மை. நீங்கள் இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்கள். 21வது வசனத்தை நல்லா பாருங்கள். இது இயேசுவினுடைய ஜெபம். நல்லா கவனிங்க. யாரோ பண்ணுற ஜெபம் இல்லை, ஜீசஸோடைய ஜெபம். நீங்கள் 17வது அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறார். அவர் பண்ணுற ஜெபத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. 21வது வசனம், அவர்கள் எல்லாரும், அதாவது 2025 வருஷத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் நமக்காக ஒரு ஜெபத்தை அன்னைக்கு பண்ணியிருக்கிறார். நமக்காக, எனக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். 22வது வசனம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி ஆண்டவருடைய ஜெபத்துல முக்கியமான வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றார். இன்னைக்கு உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நடுவில் ஒரு நல்ல ஐக்கியம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு நல்ல ஐக்கியம் இருக்குதா? நமக்கும் நம்ம பக்கத்து வீட்டாரோடு நல்ல ஐக்கியம் இந்த ஒரு வருஷத்துல இருந்துதா? சபைக்கும் எனக்கும் இந்த ஒரு வருஷத்துல நல்ல ஐக்கியம் இருந்துச்சா? ஒரு நல்ல ஒற்றுமை இந்த வருஷம் இருந்ததா? ஊழியக்காரரோடு இணைஞ்சு செயல்படக்கூடிய அந்த மனப்பக்குவம் எனக்கு இருந்துச்சா? சக விசுவாசிய ஈவனா பார்க்கக்கூடிய பக்குவம் எனக்கு இருந்துச்சா? என்னை விட கீழ் நிலைமையில் இருக்கிறவர்களை கீழே பார்க்காம அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான் பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருந்துச்சா? ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறார். இந்த 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். மறுபடியும் ஆண்டவர் அதை கொண்டு வர்றாரு பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சபையோடும் குடும்பத்தோடும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடும் நமக்கு ஒருமைப்பாடு, ஐக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு சபையோட நம்முடைய ஐக்கியம் இந்த வருஷத்துல எப்படி இருந்துச்சு? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்களேன். எல்லாம் ஒன்னாம் வானத்தை நோக்கி அப்படியே ஏற ஆரம்பிச்ச நேரத்தில் உங்களை பிடிச்சி எடுக்கிறதுக்காக நல்லா கையை குலுக்கி சொல்லுங்க, சபையோட இந்த 2025 உங்க ஐக்கியம், அர்ப்பணிப்பு, ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? சோத்திரம். யோவான் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 1வது அதிகாரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க யார் தெரியுமா? இந்த வசனம் உங்க எல்லாருக்கும் தெரியும். யோவான் 1:12 வாசிங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை கர்த்தர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, அதிகாரம் கொடுத்தாரு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர பிள்ளைகள் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரல. கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இந்த அதிகாரத்தை வச்சு ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய பிள்ளையா நான் மாற முடியும். கர்த்தருடைய மலை பிரசங்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 5வது அதிகாரத்துக்கு எல்லாம் திருப்புங்களேன். மத்தேயு 5வது அதிகாரத்துக்கு வாங்க, சீக்கிரம் திருப்புங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் மலை ஏறி உட்காந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சீஷர்கள் வந்து கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் 2, 3, 4, 5, 6 எல்லாருக்கும் தெரியும். இந்த 9வது வசனத்தை யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்,
இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் பைபிள் எப்படி என்ன அர்த்தம் இருக்குன்னா, those who make peace in the church. அதாவது சபையில பிசாசு யாரோ ஒரு ரெண்டு விசுவாசிகளுக்கு நடுவில் ஒரு மனதை கெடுத்து ஒரு சண்டையும் மனஸ்தாபத்தையும் கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உள்ள நுழைஞ்சு இது சபை, இது நம்ம குடும்பம், இது தேவனுடைய ஆலயம், இதில் நாமக்குள்ள எந்த விதமான மன கஷ்டங்களும் மன கிளேசங்களும் வரக்கூடாது, கர்த்தருக்குள்ள நாம் எல்லாரும் பிள்ளைங்கன்னு சொல்றவங்க தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு டைட்டில் கொடுக்கிறாரு, அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். இன்னைக்கு நம்ம சபையில சமாதானம் பண்ணியிருக்கிறோமா? நமக்கு தெரிஞ்சு நம்ம சபையில ஒரு சிலர் மனஸ்தாபப்பட்டிருந்தாலோ, இல்லை ஏதாவது குறை சொல்லியிருந்தாலோ, இல்லை உங்ககிட்டயோ அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டு இருந்தாலோ நீங்க சமாதானம் பண்ணினீங்களா? இது நம்ம சபை, இது நம்ம குடும்பம். ஒரு ஃபேமிலியில் எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனாலும் இயேசுக்குள்ள நாம் எல்லாரும் ஒரு குடும்பம். நமக்கு இந்த வீண் வார்த்தை வேண்டாம், இந்த வீண் விமர்சனம் வேண்டாம், கர்த்தருடைய சபைக்குள்ள நாம் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த வசனத்தின்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த காரியத்தை இந்த வருஷத்துல நான் செஞ்சேனா, சபையில நான் செய்தேனா? செய்திருந்தால் நான் யாரு? தேவனுடைய புத்திரன். நான் செய்யலைன்னா யாருடைய புத்திரன் தெரியுமா? இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா பிசாசு, நல்லா கவனிங்க, எல்லார் ஃபேமிலியிலையும் நல்ல இன்கம்மை கொடுக்குறான், நல்ல வருமானத்தை கொடுக்குறான். ஆனால் ஒன்றுத்தை மட்டும் திருடுறான், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் திருடுறான். கடைசியாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உங்கள் குழந்தைங்களோ கணவனோ மனைவியோ உட்காந்து எப்போ ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டீங்க? எப்போ கடைசியாக ஃபேமிலி ப்ரேயர் பண்ணீங்க? எப்போ கடைசியாக இணைஞ்சு ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்தோம்? எப்போ? இன்னொரு வசனத்தை வாசிச்சு பார்க்கலாமா? 1 யோவான் 1வது அதிகாரம், 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி பாருங்களேன். எதை அறிவிக்கிறாரு? யோவான் சொல்றாரு, எதை அறிவிக்கிறாரு? வாசிச்சு பாருங்க. எங்களுடைய ஐக்கியம். அந்த வார்த்தையை பெண் வச்சிருந்தா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் யார் கூட இருக்கு? ஒரு சில காரியங்களை சொல்லணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஒரு முறை 100 ஆடுகள் ஓமையை பற்றி சொல்லும் பொழுது, 100 ஆடுல ஒரு ஆடு தப்பிச்சு எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிடும், தப்பான ரூட்டுக்கு போயிடும். அப்போ அந்த ஒரு ஆட்டை தேடி யார் போனா சொல்லுங்க? மெய்ப்பன் தான் போனார். இதை இப்படி யோசிச்சு பாருங்க, 99 ஆடுல ஏதாவது ஒரு ஆடு நான் காணாம போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறேன் வெளியே போயிருந்தா, அந்த 2வது ஆடம் என்ன செஞ்சிருக்கோம்? அதுவும் காணாம போயிருக்கும். இன்னைக்கு சபையிலிருந்து நம்ம ஆண்டவருடைய சபையில நிலைச்சு நிற்காம ஒரு சிலர் வெளியேறி போயிருக்கிறாங்க, வெளியேற்றப்பட்டு இருக்கிறாங்க, இஷ்டப்பட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்களை தேடி போய் சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய காரியம் மெய்ப்பனாகிய இயேசுவுக்கு மட்டுமே உரியதே தவிர சபையில் இருக்கிற பிற ஆடுகளாகிய நமக்கு அது தேவையில்லாத காரியம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காணாமற் போன ஆடை தேடி நான் ஒரு ஆடு, சபையில் இருக்கிற ஆடு வெளியே போனால் நானும் காணாமல் தான் போவேன். சபையை விட்டு வெளியேறினவர்கள் என்ன காரியத்துக்காக வெளியே போனாங்களோ வந்தாங்களோ நமக்கு தெரியாது. அது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் அடுத்த காரியம். என்னோட நான் நேசிக்கிறேன், அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தாவே அவங்களுக்குள்ள இருக்கிற சில தவறான காரியங்களை மாற்றுங்கன்னு ஜெபிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஐக்கியம் என் தேவன் என்னை வைத்த இந்த பேழையோடு மட்டும்தான். அல்லேலூயா. இந்த பேழைக்குள்ள என்னுடைய ஐக்கியம் இருக்கும் பட்சத்தில் வருகிற வெள்ளத்திற்கு நான் தப்பித்துக் கொள்வேன். இந்த பேழைக்கு வெளியே நான் ஐக்கியம் வச்சுப்பேன், வெளியே போனா வருகிற வெள்ளத்தில் நான் வாரிக்கொள்ளப்படுவேன். என்னுடைய ஐக்கியம் என் கர்த்தரோடும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையோடும். இந்த ஐக்கியத்தை திருடும்படி பிசாசு அநேக காரியங்களை நம்ம சபைக்குள்ள கொண்டு வரதை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த வருஷத்துல பார்த்துருப்பீங்க அப்படின்னா, நீங்க சமாதானம் பண்ணி அந்த காரியத்துக்கு எதிர்த்து நின்னீங்களா? தட்ஸ் அ கொஸ்டின். அதுதான் கேள்வி. நம் தேவன் நம்ம சபையில நிலைச்சு வச்சிருக்கிறார். அந்த சபையில நம்ம நின்று ஆண்டவருக்காக என்ன செய்யணும்?
சபையோடு ஐக்கியப்படணும் ஸ்ட்ராங்கா. ஒரு நாளும் சபையை விட்டு ஆண்டவரால் வெளியேற்றப்பட்டவர்களோடு தயவு செய்து ஐக்கியம் வேண்டாம். அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக பாரப்படுங்க. காணாமல் போன ஆட்டை தேடி நானும் காணாமல் போன ஆடு லிஸ்ட்டில் தான் சேருவேன். ஐக்கியம் சபையோடு இருக்கணும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் ஆறுதலும் லிசன், அந்த வசனத்தில் ஒரு லைன், 3வது லைன் பாருங்க. ஆவியின் யாதொரு ஐக்கியமும். 2 கொரிந்தியர் 13:14 வாசிங்க, சீக்கிரம் திருப்புங்க. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும். லிசன், அந்த ஐக்கியம் யாருடையதுன்னு வசனம் சொல்லுது? பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபைக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாருன்னா, எனக்குள்ள ஆவியானவர் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு, ஐக்கியம். ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குவாரு, பிரிவு அசுத்தாவி உண்டாக்குவான். எனக்குள்ள உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா என்னுடைய ஐக்கியம் சபையோடு நிலைச்சு நிற்கும். பிரசங்கி 10வது அதிகாரம், பிரசங்கி 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? முக்கியமான வசனம். உங்களுக்கு வசனம் எடுக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. பிரசங்கி 10வது அதிகாரம் 8வது வசனம் வாசிச்சு பாருங்க. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை எது கடிக்கும்? அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். இது என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சபைக்குள்ள நான் இருக்கும் பொழுது, இந்த சபைக்குள்ள கர்த்தர் என்னை வைத்திருக்கும் பொழுது, என்னை சுற்றி ஒரு அடைப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அந்த அடைப்பை தாண்டி அசுத்தாவி சாத்தானோ என்னை எந்த வகையிலும் டேமேஜ் பண்ண கர்த்தர் விடவே மாட்டார். ஆனால் சபையோடு ஐக்கியப்படாத பட்சத்தில், இந்த சபையை விட்டு நான் விலகி நின்று அப்படின்னா, என்னை சுற்றி கர்த்தர் வச்சிருக்கிற அடைப்பை நானே ஓப்பன் பண்ணுறேன். அடைப்பை ஓப்பன் பண்ணும் பொழுது வெளியே இருக்கிற பாம்பு பிசாசு என்ன செய்வான்? இன்னும் கடிப்பான். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பவுண்டரிக்குள்ள நம்ம வாழ எப்பவுமே பழகிக்கணும். அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியனை மையமாக வச்சு தான் பூமி சுற்றுது. ஒருவேளை பூமி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனே உன்னை சுற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் கொஞ்சம் அப்படி ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பூமி அப்படி போச்சுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. பூமியோடைய பாதுகாப்பு சூரியனை சுற்றி இருக்கிற வரைக்கும் தான். என்னுடைய பாதுகாப்பும் சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற வரைக்கும் தான். நான் வேணா வெளியே போகும்போது சேஃபாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணலாம். நோ, இந்த வருஷத்தில் நாம் எந்த அளவுக்கு சபையோடு ஐக்கியப்பட்டு இருந்தோம், எந்த அளவுக்கு சமாதானம் பண்ணோம். கடைசியாக ஒரே ஒரு வசனம் வாசிங்க. யோபு 41வது அதிகாரம். இந்த வசனம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம். நீங்கள் வாசிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ரீசெண்டாக ஒரு ஊழியக்கார ஐயா பிரசங்கத்தை கேட்கும்போது இந்த வசனத்தை அவர் சொன்னார். எல்லாருக்கும் மேரேஜுக்கு என்னென்னவோ வசனம் நம்ம பிளெஸ்ஸிங்காக கொடுப்போம்ல, அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் மேரேஜ் ஆகும்போது, மேரேஜ் ஆன பிறகு அவங்க பண்ண ஜபத்துக்கு கர்த்தர் அவங்க கொடுத்த வசனமா. இந்த வசனத்தை பாருங்களேன், இது ஆச்சரியமாக இருக்கும். யோபு 41வது அதிகாரத்தில், இந்த 41வது அதிகாரத்தில் லெவியதான் அப்படின்ற ஒரு மிருகத்தை பற்றி ஆண்டவர் அப்படியே டெரராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வாசிச்சு பாருங்க, 14வது வசனத்துலேருந்து வாசிச்சு பாருங்களேன். திறக்கக்கூடியவன் யார்? லிசன், 15வது வசனத்திலிருந்து ப்ளீஸ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா பெண் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான வசனம். வாசிச்சு பாருங்க. முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அரணிப்பு. 16வது வசனம் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய். 17 இப்படி தான் சபையில் நாம் இருக்கணும். இப்படி தான் நீங்களும் உங்கள் கணவனும் இருக்கணும். இப்படி தான் நாமளும் நம்ம பிள்ளைகளும் இருக்கணும். நமக்குள்ளே என்ன வரக்கூடாதான்? 2 பேருக்கு நடுவில்
வசனத்தை கவனிச்சிங்களா? கவனிக்கல. அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க, கவனிக்கல. 16வது வசனத்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அவைகள் நடுவே காற்றும் புக மாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு சபையோட நான் அந்த மாதிரி இணைஞ்சிருக்கிறேன்னா, கணவன் மனைவி ஃபேமிலியில் நமக்கு நடுவில் காற்று புக மாட்டாத அளவுக்கு நமக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவனுக்கு நடுவில் ஒரு நல்ல பாண்டேஜ் ஃபெலோஷிப் இருக்கா? ஒரு செகண்ட் அப்படியே வெளியே இருக்கிற சம்பவங்கள்லாம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஃபேமிலியோடு ஐக்கியப்படாத பிள்ளைங்க குடிச்சிட்டோம், கஞ்சா யூஸ் பண்ணிக்கிட்டோம், வெளியே எவ்வளோ பேர் சுற்றி திரியிறதை நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல சிறந்த ஒரு மனுஷன், அவர் இறந்துட்டார். ஆனால் அவருடைய புகைப்படத்தையோ ஃபோட்டோவையோ நான் இன்றைக்கி பார்க்கும்போது நினைவு கூறுறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னோடய லைஃப் ஸ்பேன் இன்னும் நீங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ வச்சுருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் என்ன நீங்கள் வச்சுருக்கிற சபைக்கு நான் உண்மையாக இருக்கணும், எனக்கு நீங்கள் வச்சுருக்கிற ஊழியக்காரருக்கு நான் உண்மையாக இருக்கணும், என் மனைவிக்கு என் சிந்தையில் கூட நான் துரோகம் பண்ணாமல் உண்மையாக இருக்கணும். என் தேவன் உங்கள் பார்வையில் உண்மையாக இருந்துட்டு ஒரு நாள் நீங்கள் கூடும்போது வந்தனா போதும் ஆண்டவரே. சோத்ரம். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் 2026 சபையோடு நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம்